தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 81ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் கர்த்தராகிய தேவன் நானே. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அங்கே சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்தை எழுதின வசனங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருவோம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற இடத்துல ஒப்பனையாக இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டதும் நாம் உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதையும், எகிப்து என்பது உலகம், பார்வோன் என்பது பிசாசு, ஆலோட்டிகள் என்பது பாவ அவயவங்கள், முழுவதுமாக இருளின் அதிகாரம் என்ற ஒரே வார்த்தையில் கொலோசிய நிருபக்காரர் சொல்லுகிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேலர்களை தேவன் விடுதலையாக்கினார். நம்மையும் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அதுதான் அந்த வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற இடத்திலே அவர்களை எப்படி புறப்பட பண்ணினார்? அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் வாதைகளை அனுப்பினார். வாதைகளின் கடைசியிலே தலைச்சன்களை சங்கரித்து அவர்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே விடுதலையாக்கினார். மோசே என்ற ஒரு தலைவனை கொண்டு அவர்களை விடுதலையாக்கி வழி நடத்தினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அதை போலவே நம்மை இருள் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யமாகிய அவருடைய திருச்சபைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற இடத்திலே அவர்களை அவர் புறப்பட பண்ணினாலும் அவர்கள் புறப்பட்டார்களா புறப்படவில்லையா என்பதுதான் கேள்வி. புறப்பட்ட அவர்கள் வந்து சேர்ந்தார்களா இல்லையா என்பது இரண்டாவது கேள்வி. அவர்கள் எகிப்திலிருந்து உண்மையாகவே புறப்பட்டார்களா, அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்களா என்ற ரெண்டு மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிறது. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற இடத்திலே எதற்காக அவர்களை புறப்பட பண்ணினார் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. புறப்பட பண்ணினாரே, நீங்கள் புறப்பட்டீர்களா? உங்களை கொண்டு போவேன் என்றாரே, போய் சேர்ந்தீர்களா? எதற்காக உங்களை புறப்பட பண்ணினார் என்ற 3 விதமான கருத்துக்களை நாம் இந்த நாளிலே பார்க்கும்படியாக இருக்கிறோம். அதில் முதலாவதாக புறப்பட பண்ணினாரே, நீங்கள் புறப்பட்டீர்களா என்ற கருத்தை நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாலும் அவர்களுடைய மனங்கள் எகிப்திலேயே இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டாலும் கூட நாங்கள் எகிப்திலே திருப்தியாக புசித்தோமே, எகிப்திலே நாங்கள் எங்கள் விருப்பம் போல வாழ்ந்தோமே, எகிப்திலே எங்கள் அடிமைத்தனத்தை காட்டிலும் எங்களுடைய சௌகரியங்களை நாங்கள் விரும்புகிறோம் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருந்தது. அவருடைய மனது எகிப்திலேயே இருந்தது. எகிப்தின் அந்த கரிச்சட்டிகளை நாங்கள் நினைக்கிறோம், எகிப்தின் வெள்ளை பூண்டுகள், எகிப்தின் கொமட்டிக்காய்கள் என்று அவர்கள் உணவை குறித்து மேன்மையாக பேசுகிறார்கள். இங்கேயும் மன்னாவினால் அவர்கள் திருப்தியாகவில்லை. தேவன் அவர்களை கொண்டு வந்து ஒரே மேகஸ்தம்பம், ஒரே சமுத்திரம், ஒரே ஞானபானம், ஒரே ஞான போஜனம் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து எழுதுகிறார். இவ்வளவெல்லாம் தேவன் செய்தாலும் அவர்கள் மன்னாவிலே திருப்தியை காணவில்லை. அவர்கள் தங்கள் எகிப்தின் உணவு பண்டங்களிலே அவர்களுடைய மனது இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இது அவர்கள் புறப்படாததை குறித்த கருத்து. அவர்கள் சரீர பிரகாரமாக புறப்பட்டாலும் மனதிலே அவர்களுக்கு எகிப்து நிரம்பி இருந்தது என்பதை இது குறிக்கிறது. ஏன் புறப்பட பண்ணினார் அப்படின்னா, யாத்திராகம் 4ஆம் அதிகாரத்தின் 21-22 வசனங்களிலே இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன், அவனை நீ அனுப்பிவிடு, அனுப்பாவிட்டால் நான் உன் குமாரனை உன் சேஷபுத்திரனை சங்கரிப்பேன் என்று மோசேயை கொண்டும் ஆரோனை கொண்டும் அங்கு எகிப்தின் அதிபதியாகிய பார்வோனோடே அவர் பேசுகிறார். இஸ்ரவேலின் குமாரன் என்ற ஒரே வார்த்தையிலே 6 லட்சம் புருஷரையும் அவருடைய குடும்பங்களையும் அவர் அடையாளப்படுத்துகிறார்.
அது ஒருங்கிணைந்த குமாரன் என்ற ஒருமையிலே இருக்கிறது. அத்தனை பேரும் சேர்ந்து ஒருமையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் என் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பம், இஸ்ரவேல் என்பது ஒரு நபர் என்ற இடத்தில் அவர் கொண்டு வருகிறார். அதான் தேவனுடைய கருத்து. திருச்சபை என்பது ஒரு குடும்பம், திருச்சபை என்பது ஒரு நபர். திருச்சபை என்பது ஒரு குடும்பம் என்பது நம்முடைய ஒருமைப்பாட்டை குறிக்கிறது. திருச்சபை என்பது ஒரு நபர் என்ற இடத்திலே அது கிறிஸ்துவின் சரீரத்தை குறிக்கிறது என்பதை நாம் தெரிந்து. இந்த ஒரு மனதிலே இவர்கள் புறப்பட்டார்களா அப்படின்னா இல்லை. சரி, ஏன் புறப்பட பண்ணினார்? வழியிலே அழிந்து போகவா இவர்களை புறப்பட பண்ணினார்? அல்லது எதிரிகளால் மடிந்து போகவா இவர்களை புறப்பட பண்ணினார்? அல்லது வனாந்தரத்திலே இவர்களுடைய பிணங்கள் விழும்படிக்கா இவர்களை புறப்பட பண்ணினார் அப்படின்னா அல்ல. இவர்கள் கானானை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இவர்களை புறப்பட பண்ணினார். ஆனால் கானானை இவர்கள் சுதந்திரிக்க முடியாமல் போனது இவர்களுடைய குறைபாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏன் புறப்பட பண்ணினேன் என்றால், நீங்கள் சாப்பாட்டுக்காக சண்டை போட்டு சாகும்படியாகவா, அல்லது நீங்கள் இச்சித்ததை கேட்டு வாங்கி தேவனாலே வெட்டப்படும்படியாகவா, அல்லது உங்களை நடத்தக்கூடிய நடத்திப்புக்காரனை நீங்கள் உள்ளே பிரவேசிக்க விடாமல் கோபப்படுத்தும்படியாகவா, அல்லது அவன் விட்டால் போதும் என்று போகக்கூடிய சூழ்நிலைக்கு அவனை கொண்டு போகும்படியாகவா, அல்லது தேவனை விட்டு விலகி அந்நிய ஜனங்களைப் போல நீங்கள் வாழும்படியாகவா, அல்லது விக்கிரகங்களை உண்டாக்கி உங்களை நீங்களே கெடுத்து கொள்ளும்படியாகவா? எதற்கு உங்களை புறப்பட பண்ணினார்? அவர் உங்களை புறப்பட பண்ணினது நோக்கம், நீங்கள் பாலும் தேனும் ஓடக்கூடிய வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அவருடைய சொந்த ஜனங்கள், சொந்த குமாரன் என்ற இடத்துல இஸ்ரவேலை அடையாளப்படுத்தி அவனை ஜெயமாக வழி நடத்த வேண்டும். முன்குறிக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தேசமாக அவர்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் எனக்கு ஆசாரிய தேசம் என்று சொல்லுகிறார். யூ ஆர் அன் priestly நேஷன். நீங்கள் ராஜரீக ஆசாரிய தேசமாக, கூட்டமாக, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக, தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக நீங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் இதற்கு தடையாக இருந்தது என்ன? இப்படி கொண்டு வரப்பட்ட நீங்கள் ஏன் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். உள்ளே பிரவேசிக்காமல் போனவர்கள் யார்? இந்த தேவனை எதிர்த்தவர்கள், போஜனத்தை இச்சித்தவர்கள், இச்சித்ததை கேட்டு வழியிலே வெட்டப்பட்டு போனார்கள், தேவனை எதிர்த்தார்கள், தங்களுக்கு விக்கிரகங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள், மற்ற ஜாதிகளைப் போல நாங்களும் வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். இது தரிசித்து அங்கே கண்களினால் கண்டு மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் அழிக்கப்பட்டு போனார்கள், சுயத்தினால் அழிக்கப்பட்டு போனார்கள். சரி, புறப்பட பண்ணினாரே, புறப்பட்டீர்களானா? அங்கேயும் இல்லை என்றுதான் பதில். வனாந்தரத்தை கடக்க பண்ணும்படி நான் உங்களோட இருப்பேன், உங்கள் பாதரட்சைகள் தேய்ந்து போவதில்லை, உங்களுடைய வஸ்திரங்கள் பழமையாவதும் இல்லை, கிழிந்து போவதும் இல்லை, உங்களுக்கு ஒரு குறைவும் இருப்பதில்லை என்று சொல்லி நடத்தி மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் உங்களுக்கு முன் நடத்தி சென்றாரே. உங்களுக்கு முன்னும் பின்னும் தேவனுடைய சமூகம் இருந்ததே. உங்களுக்கு ஒரு நடத்திப்புக்காரனை வைத்து அவர் நடத்தி வந்தாரே. அங்கே நீங்கள் செவ்வையாக நடந்தீர்களா அப்படின்னா அதுவும் இல்லை. சரி, யோர்தானை கடந்து உள்ளே பிரவேசிக்கும்படியாக இருக்கக்கூடிய இடத்திலே மோசே சொல்லுகிறார், எனக்கு 120 வயதாகிவிட்டது, உங்களுக்கு முன்பாக உங்களை நடத்தி செல்லும்படியாக ஒரு புருஷனை தேவன் ஏற்படுத்துவார், யோசுவா உங்களை நடத்தி செல்வான், 120 வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு குறைபாடு, மோசே உள்ளே போகவில்லை. இன்னொரு பக்கத்திலே மோசேயும் ஆரோனும் தேவனுக்கு விசுவாசத்தை காத்து கொள்ளவில்லை. இன்னொரு பக்கத்திலே கீழ்ப்படியாமை. இந்த மூன்றும் அவர்களை உள்ளே பிரவேசிக்க பண்ணவில்லை, உங்களையும் உள்ளே பிரவேசிக்க பண்ணவில்லை. உங்களால் நானும் உள்ளே போக முடியவில்லை என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மோசே கொடுத்துட்டார். ஆக இவர்கள் புறப்பட வேண்டியபடி புறப்படவும் இல்லை, பிரயாணம் பண்ண வேண்டியபடி பிரயாணம் பண்ணவும் இல்லை, பிரவேசிக்க வேண்டியபடி பிரவேசிக்கவும் இல்லை. இவைகளுக்கு என்ன குறைபாடு என்பதை நாம் பார்க்க வேண்டும். குறைபாடு என்பது என்ன? எது இவர்களை இப்படி புறப்பட பண்ணாமலும் செவ்வையாக பயணிக்க பண்ணாமலும்
உள்ளே பிரவேசிக்க பண்ணாமலும் போனது என்றால் மாம்சம்தான். மாம்சீக விருப்பம், மாம்சீக இச்சை, மாம்சீகமான கிரியைகள் இவர்களை உள்ளே பிரவேசிக்க பண்ணவில்லை, இவர்களை முழுவதுமாக புறப்பட பண்ணவில்லை, இவர்களை முழுவதுமாக தேவனோடு பயணிக்க பண்ணவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இதற்கு மூல காரணமாக நாம் உணவை தான் எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது அவருக்கு முதலாவது வந்த சோதனை என்ன? உணவு. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 3-4 வசனங்களிலே நீ அப்பத்தை, இந்த கற்களை அப்பமாக்கி புசி என்று சொல்லுகிறார். 2வது நீ தாள குதி, உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லுகிறார். 3வது நீ என்னை பணிந்துகொள், உனக்கு ஒரு ஆளுகையை தருகிறேன் என்று எதிரி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேசினான். இந்த 3ஐயும் இயேசு கிறிஸ்து வசனத்தினாலே ஜெயித்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. உன் தேவனை சோதிக்க கூடாது, தேவனை அல்லாமல் ஒருவனையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்று 3மே அவர் வேதத்தினால் தான் அவர் ஜெயிக்கிறார். அதனால தான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது, தேவ சித்தத்தை நான் செய்வது தான் எனக்கு போஜனம். அப்படின்னா தேவ சித்தம் மாத்திரமே செய்தாரே, அவர் பூமியில் இருக்கும்போது புசிக்கவே இல்லையா என்றால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல என்றால், அப்பம் சரீரத்துக்கு அவசியம், ஆனால் அது முக்கியமானது அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தில் நீங்கள் உங்கள் ஜீவனை காட்டிலும் உணவு பெருசு அல்ல அப்படின்னு சொல்றார். போஜனத்தை காட்டிலும் ஜீவனும், வஸ்திரத்தை காட்டிலும் சரீரமும் முக்கியங்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று கொண்டு வருகிறார். ஆகாரத்தையும் ஜீவனையும் ஒன்றாக்குகிறார், அங்கே சரீரத்தையும் வஸ்திரத்தையும் ஒன்றாக சொல்லுகிறார். உங்கள் ஆகாரத்தை காட்டிலும் ஜீவன் முக்கியம், உங்களுடைய ஆடையை காட்டிலும் உங்களுடைய சரீரம் முக்கியம் என்று 2 கருத்து கொண்டு வருகிறார். இந்த 2 கருத்தில் தான் பிரச்சனை ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. இதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னை பாருங்கள், நான் ஒன்றுக்கும் கவலைப்படுகிறதில்லை என்று இயேசு அந்த கருத்தை வைக்கிறார். அவர் மனிதனாக மனுஷர் சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று அவர் கொண்டு வந்தாலும், அவர் மனுஷர் சாயல் அடிமை ரூபம் என்ற இடத்தில் அவர் தாழ்த்தி இருந்தாலும், தேவ சித்தத்தை மையமாகவே வைத்து அவர் இயங்கினார். அவர் தன்னை காட்டிலும் மற்றவர்களை போஷிக்கும்படியாக விரும்பினார், தன்னை காட்டிலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்திலே இருந்தார், தன்னிலும் மற்றவர்களை அதிகமாக நேசித்தார். இது மனித ரூபத்தில் அவருடைய செயல்பாடுகள். அவர் தெய்வீகத்தை வெளிப்படுத்தின இடத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எடுக்காமல் தம்மை தாமே அவர் தாழ்த்தி வெறுமையாக்கி மனுஷர் சாயல் அடிமை ரூபம் எடுத்து வந்திருக்கிறார். இந்த மனுஷர் சாயலும் அடிமை ரூபமும் வந்த அவர் அதை தெய்வீக சாயல் தெய்வீக ரூபம் என்ற இடத்திலே அவர் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் மனிதன் அதை தான் இழந்திருக்கிறான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தோட்டத்திலே எப்பொழுதும் நீங்கள் பார்த்தால் சாத்தானுடைய முதல் தந்திரத்துக்கும் நிர்வாணத்துக்கும் ஒரே வேர் சொல் தான் இருக்கிறது. ரூட் வேர்டு ஒன்று தான், ஒரு வபல் தான் மாறுது. அதை நான் கடந்த நாட்களே நாம் பேசினோம். ஒரு ரூட் வேர்டு மட்டும்தான் மாறுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தந்திரத்தினால் இவர்களை நிர்வாணி ஆக்கினான். ஆனால் ஆயுதம் என்ன? உணவு தான் ஆயுதம். ஆயுதம் என்ன என்றால் உணவு தான். இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று தேவன் அறிவார். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் முழுசாக தெரியாது, ஆனால் கடவுளுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் கருத்து. அவன் சொன்னது உணவு தான் முதலாவது அவன் எடுத்த ஆயுதம். அதை புசித்த நாளிலே அவர்கள் அதை இழந்து போனார்கள். தங்களுடைய நித்திய ஜீவனை இழந்து போனார்கள், தங்களுடைய மகிமையான வஸ்திரத்தை இழந்து போனார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை இழந்து போனார்கள். இந்த மூன்றையும் ஆதாம் இழந்து விட்டான். அதை புசித்த நாளிலே அவர்கள் நித்திய ஜீவன் என்ற இடத்துக்கு வந்து விட்டது.
அது அழிவுள்ள மரணம் என்ற இடத்துக்கு அது போகிறது. மரணத்தினால்தான் மரணம் அங்கே ஆளுகை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டது. மரணமும் அவனுக்கு வியாகுலமும் அவனுக்கு வேதனையும் கூடிவிட்டது. அங்கிருந்து அவன் நிர்வாணியாகிவிட்டான். மூன்றாவது அவனுடைய ஆளுகை பறிக்கப்பட்டு விட்டது. இந்த மூன்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார். இந்த கல்லுகளை நீ அப்பமாக்கி சாப்பிடலாமே, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல என்று கொண்டு வருகிறார். நீ என்னை தாழ பணிந்தால் எல்லாம் தருகிறேன் என்பது ஆளுகை. நான் தேவனை மாத்திரமே பணிந்து கொள்வேன் என்பது தேவனால் கிடைக்கக்கூடிய ஆளுகை. நீ கீழே குதி என்றால் அது அதை தேவனை சோதித்து பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். தேவ மகிமையினால் முடிசூட்டப்பட்டிருந்தவன் தேவ மகிமையை இழந்து விட்டான் என்ற இடத்தில் தான் அவன் வஸ்திரம் இல்லாதவனாகிறான். இங்கே இந்த 3 சோதனைகளும் அதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. உணவு தான் பிரச்சனை. முதல் அவன் எடுத்த ஆயுதம் என்பது உணவு. இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள், தேவனைப் போல் ஆவீர்கள். இங்கே தேவர்கள் என்று போட்டிருக்கிறது, ஆனால் தேவனைப் போல் ஆவீர்கள் என்பதுதான். அங்கிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தால் அங்கே உணவு தான் அங்கே பிரச்சனையாக இருக்கிறது. காயினுடைய வாழ்க்கையிலும் அவன் மேன்மையானதை கொண்டு வந்து அவருக்கு செலுத்தவில்லை, முதன்மையானதையும் கொடுமையானதையும் கொண்டு வரவில்லை. அதை தனக்கென்று வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. நோவாவின் காலத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், இன்பமாக இருந்தார்கள், அழிக்கப்பட்டு போனார்கள். ஆபிரகாமை அவர் பிரித்து கொண்டு வந்து அவனை ஒரு பெரிய ஜாதியாக்கி அவனை ஆசீர்வதித்து தனக்கான ஒரு ராஜ்யமாக, ஆசாரிய ராஜ்யமாக அவரை கட்டக்கூடிய இடத்திலும் ஆபிரகாம் வாழ்க்கையிலே பிரச்சனை எங்கே துவங்கியது என்றால், பஞ்ச காலத்துக்கு அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். எகிப்திலே இருந்து ஐஸ்வர்யமும் வந்தது, ஆகாரும் வந்தார். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஐஸ்வர்யம் வந்தவுடனே லோத்து அவரை விட்டு பிரிந்து போய்விட்டான். ஆகாரினாலே ஒரு மாம்சீகமாக ஒரு இஸ்மவேலை பெற்றெடுக்கக்கூடிய இடத்திலே வந்து விட்டார்கள். ஆனால் இந்த குறைபாடு ஈசாக்குடைய வாழ்க்கையிலே வரவில்லை. ஈசாக்கு ஒரு பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போகவில்லை. பஞ்ச காலத்தில் நீ எகிப்துக்கு போக வேண்டாம் என்று தேவன் அவனை வழி நடத்தினார். ஈசாக்கு அவன் தேவனால் பிறந்த சந்ததி என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஈசாக்கு முன்குறிக்கப்பட்ட ஈசாக்குடைய வாழ்க்கையில இந்த குறைபாடு வரவே இல்லை. இந்த குறைபாடு வந்த காலத்திலே ஈசாக்கு தேவனை சார்ந்திருந்து அவன் விதை விதைத்தான், 100 மேனி அறுத்தான் என்ற நிறைவை அவன் அடைந்து கொண்டான். ஆனால் ஈசாக்குடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன? திரும்ப அதே உணவு பிரச்சனை அங்கே வருகிறதாக இருக்கிறது. ஏசா, நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எதுக்கு? அந்த சிகப்பான கூழிலே எனக்கு கொஞ்சம் கொடு என்று சொல்லுகிறான். சிகப்பான கூழிலே அவன் கேட்டு வாங்கி புசித்து சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தருவார். 37 39ல அவர் ஏசாவை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே தன் தகப்பனை நோக்கி அவன் கேட்ட உடனே, அப்பொழுது அவன் தகப்பன் ஈசாக்கு, அவன் தகப்பனாக ஈசாக்கு அவனுக்கு பிரதித்திரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்தில் இருக்கும் பனியோடும் இருக்கும் அப்படின்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? திரும்ப வாசிங்க 29ஆம் வசனத்தை. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். ஆனால் அது இருக்காது என்பதுதான் ஆசீர்வாதம்.
அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குன்னா, then Isaac his father spoke these words, you will live far from earth's bounty. Far from, away, அதில் நீ இருக்க மாட்டாய். இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது? அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு அவனிடம் சொன்னது, பூமியின் செழிப்புக்கும் வானத்தின் பனிக்கும் தூரமாகவே உன் குடியிருப்பு இருக்கும். அப்படின்னா வானத்தின் பனியும் மழையும் அவனுக்கு இல்லை என்று அர்த்தப்படுகிறது. பூமியின் செழிப்பும் அவனுக்கு இல்லை, வானத்தின் பனியும் அவனுக்கு இல்லை. உன்னுடைய வாசஸ்தலம் பூமியின் செழிப்புக்கும் வானத்தின் பனிக்கும் தூரமாக இருக்கும். You will be far away from the blessing of the earth and the dew of the sky. அங்க எப்படி இருக்கு வாசிங்க. Finally his father Isaac said to him, you will live away from the richness of the earth. You will live away from the richness of the earth. And away from the dew of the heaven above. Away from the dew of the heaven above. அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு முற்றிலும் இல்லை என்பதாக இருக்கிறது. அதனால தான் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? அவன் சரீர முயற்சியில் தான் அவன் வாழ வேண்டும். அதான் அவனுக்கு கொண்டு வந்து. தோட்டத்தில் என்ன பிரச்சனை? தோட்டத்திலே சகல விருட்சத்தின் கனியும் கொடுத்திருந்தார். ஆனால் கீழ்ப்படியாமை வந்த பொழுது, இவர்கள் புசிக்க கூடாததை புசித்த பொழுது என்ன வந்தது? தோட்டத்தை விட்டு வெளியில போங்க, உங்களுடைய வேர்வையை சிந்தி நீங்கள் புசிக்க வேண்டும். அப்படின்னா உங்களுடைய சரீர முயற்சியில தான் நீங்க வாழணும் அப்படிங்கிறத தோட்டத்திலையும் கொண்டு வந்துட்டார். இங்கே ஏசாவுக்கு என்ன? அதே தான். வானத்தின் பனியோ பூமியின் செழுமையோ உனக்கு உரியது அல்ல. ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் தேவனுடையது, வானத்தின் பனியும் மழையும் தேவனுடையது. இது ரெண்டுத்துக்கும் ஏசாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற இடத்துக்கு போய்விட்டார். ஆனால் யாக்கோபுக்கு சொல்லும் பொழுது 27ஆம் வசனத்தில் அதன் நிறைவு எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 27:27 வாசி. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இல்ல அதுக்கு அடுத்து, தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வார். இது யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு வானத்தின் பனியும் இருக்கிறது, பூமியின் கொழுமையும் இருக்கிறது, கோதுமையும் திராட்சரசமும் இருக்கிறது. ஆனால் ஏசாவுக்கு அதையே கொடுத்தா அப்புறம் என்ன வித்தியாசம்? இல்லை. யூ வில் பி லிவ் far away from the richness of the earth and the dew of the heaven. வானத்தின் பனியும் பூமியின் கொழுமையும் செழுமையும் உனக்கு கிடையாது. உன்னுடைய கூடாரம் அதற்கு தூரமாய் இருக்கும். அதுதான் அவனுக்கு சொன்னது, உன் பட்டயத்தினாலே பிழைப்பாய். ஏன் இந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்தான் அப்படின்னா, அவன் உணவுக்காக தான் சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணுகிறான். ஜீவன் என்னத்துக்கு? ஜீவனே போக போகுது. இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்னத்துக்கு? அந்த சிவப்பான கூழிலே எனக்கு கொஞ்சம் கூட நான் குடிச்சிட்டு போகிறேன், இது கிடந்தா கிடக்கு அப்படிங்கிறது தான். ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை பெரியது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை பெரியது. தேவன் கொடுத்த கிருபை தான் அவனுக்கு, அந்த கிருபை வரம் தான் அந்த சேஷ்டபுத்திர பாகம். அதை அவன் அற்பமாக எண்ணினது தான் அவன் ஒன்றுமில்லாமல் போய்விட்டான். அதை கெட்டிக்காரனாக வாங்கி கொண்டான் யாக்கோபு. அதை குறித்த கருத்துள்ளவனாக இருந்தான் யாக்கோபு. அதனால்தான் யாக்கோபுடைய குடும்பம், இஸ்ரவேல் என்ற குடும்பம் காக்கப்படுகிறது. இதான் அங்க விஷயம். இவன் திரும்பி வந்த பொழுதும் பரிசுகள்லாம் அனுப்புறான் அண்ணனுக்கு. அண்ணன் அப்பவும், ஐயா எல்லாம் இருக்கு நீ வச்சுக்கோன்னு சொன்னாரு. எல்லாம் இருக்கிறது, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது, இது எதுக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரே தவிர, நான் இழந்ததை திருப்பி கொடுன்னு கேட்கக்கூடிய ஆவிக்குரிய கருத்து அவருக்கு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட நிலவரத்திலே இருக்கிறோம்? ஆதி அன்பை இழந்து விட்டாய், உன்னை விளக்கு தண்டிலிருந்து தூக்கி எறிந்து விடுவேன் என்ற எச்சரிக்கை கொடுக்கிறார் சபைக்கு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில். அப்ப நம்முடைய ஆதி நிலவரம் வளர்கிறதா
இல்லை வளர்ச்சி குன்றி போகிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய நிலவரத்திலே நாம் வளருகிறோமா? அன்பிலே வளருகிறோமா? ரட்சிக்கப்பட்ட நாளிலே, அபிஷேகத்தை பெற்ற நாளிலே நமக்கு இருந்த அதே அன்பும் அதே உற்சாகமும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கும் அவருடைய வசனத்துக்கும் உபதேசத்துக்கும் அபிஷேகத்துக்கும் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். இவன் வரும்பொழுது இவன் பூமிக்குரிய வகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால அவர் திருப்தியாக இருக்கிறார். எனக்கு எல்லாம் இருக்குது தம்பி, நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை அண்ணா உங்களுக்கு தான், எப்படியாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு கெஞ்சி கொடுத்து அவன் அதை சரிசமம் பண்ணிட்டான். அவன்கிட்ட ஒன்று வாங்கினோம், அதற்கு ஈடணையாக பூமிக்குரிய காரியங்களை அவருக்கு கொடுத்து யாக்கோபு அதை சரி செய்யக்கூடிய இடத்திலே கருத்தாக இருக்கிறான். சுபாவ மாறுதலும் உண்டாயிருக்கு. உம்மை கண்டது, எதிரியாக வந்த அண்ணனை அவன் கட்டி அணைத்து உம்மை கண்டது தேவதூதருடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்ற இடத்திலே தெய்வீகத்தையும் அவன் பெற்று ஜெயம் பெற்றிருக்கிறான். இந்த யாக்கோபுடைய குடும்பத்திலே இப்படி ஒரு ஜெயத்தை பெற்ற இவர்கள் ஏன் எகிப்துக்குள்ளே போய் சிக்க வேண்டும் அப்படின்னா, அங்கே ஆபிரகாமுக்கு அவர் சொன்னதும் இருக்கு, அடிமையாக போவார்கள் அப்படிங்கிற வாக்குத்தத்தங்களும் இருக்கு. ஆனால் இதுக்கு எந்த ரூட்ல போறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுவும் அவங்க சாப்பாட்டுக்கு தான் போறாங்க. நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன? 37ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இல்லையா? இல்லை 39. நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருப்பது என்ன? எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறோமே. 42 ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல, எகிப்தில் தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொண்டு வாருங்கள், தானியம் கொள்ளுங்கள் என்றான். இப்ப இங்கேயும் என்ன பிரச்சனைனா, ஜீவன் காக்கும்படியாக, ஜீவரட்சணியம் செய்யும்படியாக தேவன் ஒரு புருஷனை அனுப்பியிருக்கிறார். நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபு அடிமை, அங்கே யோசேப்பு, யாக்கோபின் வீட்டில் யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டாலும் ஜீவரட்சணியம் உண்டாக்கும்படி தேவன் வழிவு செய்திருக்கிறார். ஆனால் இவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போகக்கூடிய ரூட் என்ன அப்படின்னா, உணவு தான். நாம் ஏன் சாக வேண்டும்? நீங்க போய் தானியம் கொள்ளுங்கள் என்றுதான், தானியத்துக்காக தான் எகிப்துக்குள்ளே போகிறார்கள். எகிப்துக்குள்ளே போனாலும் கோசேனிலே இவர்களை வேறு பிரித்து தான் தேவன் வைத்திருக்கிறார். எகிப்தியர்களுக்கு கோசேனின் மேல் பெரிய விருப்பம் இல்லை. எகிப்தியர்கள் மேய்ப்பர்களை வெறுக்கக்கூடியவர்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் யாராலும் விரும்பப்படவில்லை இஸ்ரவேலில். அவர் சொல்லுகிறார், என்னை அவர்கள் வெறுத்தார்கள், உங்களையும் பகைப்பார்கள், என்னை பகைத்தார்கள், உங்களையும் பகைப்பார்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. இந்த பூமியில் நாம் இல்லை என்ற இடத்தில் தான், இந்த பூமியில் இருக்கிறோம், இந்த உலகத்தோடு நாம் இல்லை என்ற கருத்தில் தான் வைக்கிறார். உலகம் என்னை பகைத்தது, உங்களையும் பகைக்கும். இந்த உலகம் என்னை துன்புறுத்தியது, உங்களையும் துன்புறுப்படுத்தும். இந்த உலகம் என்னை குற்றம் சாட்டுகிறது, உங்களையும் குற்றம் சாட்டும். இந்த உலகம் என் மேல் வீண்பழி போட்டிருக்கிறது, உங்கள் மேலும் வீண்பழிகளை பொய்களை சொல்லி நியாயாசனத்தில் நிறுத்துவார்கள். இதான் அவர் சொல்லிட்டு போயிருக்கார். எகிப்துக்குள்ளே அவர்கள் வந்தாலும் கூட அவர்களை தனித்துவமாக கோசேனிலே வைத்தார். இந்த உணவு பிரச்சனையில் தான் போய் சிக்கிறாங்க. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12ஆம் வசனம் வாசிச்சா, எல்லாம் எனக்கு அனுபவிக்க இருந்தாலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. அதான் சொல்லுவாங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசி. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒன்று தகுதியாக இருக்காது, இன்னொன்று அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். சொல்லிதான் சொல்றாரு, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். தேவன் அதையும் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல,
கர்த்தருக்கே உரியது. சரீரம் வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்குரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். இது உணவோடு கொண்டு வர்றார். அப்ப நித்திய வாழ்க்கை என்பது அங்கே பசியும் இல்லை, தாகமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை என்று நித்தியத்தை அங்கே யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்ப நித்தியம் என்பது உணவும் இருக்காது, வயிறும் இருக்காது. தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். உணவும் இருக்காது, வயிறும் இருக்காது அப்படின்னா லிட்ரலாக நினைச்சக்கூடாது. லிட்ரலாக அது கிடையாது, ஸ்பிரிச்சுவலாகவும் அது கிடையாது. அப்படின்னா ஒரு திருப்தியுள்ள ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. யோசேப்பு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். எகிப்துக்குள்ளே அவர்கள் போய் அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்பது ஆவிக்குரிய ரீதியிலே அங்கேயும் தனியாக தான் இருக்கிறார்கள். எகிப்தின் எந்த காரியங்களும் கோசேனை பாதிக்கவில்லை. ஆனால் கோசேனில் ஆராதனை நடக்கலையே, அவரை ஆராதிக்கவில்லை. என்னை ஆராதிக்கும்படியாக என் ஜனத்தை விடுதலையாக்கப்பட்ட இவர்கள் விடுதலை ஆனார்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி. இவர்கள் மீண்டும் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறார்கள். நியாயாதிபதிகள் காலத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விட்டார்கள். ஜாதிகள் இவர்களை அடிமைப்படுத்து. அதுக்கப்புறம் அங்கே பாபிலோனுக்கு அடிமைகளாக போகிறார்கள், அசீரியர்களிடத்தில் அடிமைகளாக போகிறார்கள். இப்போ பாருங்க, இப்பொழுது விடுதலையாக இன்னும் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கும் தங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்றால், இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை இவர்கள் முறிக்கவில்லை, ஜெயிக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் மேசியாவை அடைந்து கொள்ள இயலவில்லை. அதான் பாயிண்ட். ஆனால் உணவு தான் இவ்வளவுத்துக்கும் இவர்களை வழிநடத்தியது. தோட்டத்தை ஏன் இழந்தார்கள்? உண்டுதான் இழந்திருக்கிறார்கள். அதனால தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, மாம்ச இச்சைக்கு ஏதுவாக உங்கள் சரீரங்களை பேணாதிருங்கள். அப்படின்னா கிளட்டனி, போஜன பிரியம். போஜனம் அவசியம், ஆனால் போஜன பிரியம் என்பது தவறு. பணம் தேவன் தருகிறார், ஐஸ்வர்யம் தேவன் தருகிறார். ஆனால் அந்த சம்பத்து ஐஸ்வர்யத்தை குறித்த ஆசை அது பாவம். பண ஆசை. சொத்துக்கும் சோத்துக்கும் அலையிறவனை திருத்த முடியாது இல்லையா? இதுதான் விஷயம். அப்ப அதுக்கு தான் அவர் கொண்டு வருகிறார், போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்பது. நமக்கு வேண்டியவைகளை தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கின தேவன் அவருடைய காலணிகள் தேய்வதில்லை, அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாவதில்லை. காலையிலேயே பனியோடு சேர்ந்து மன்னா பொழியும். வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். மன்னா அவர்களுக்கு போர் அடிக்குது. மன்னா எப்பொழுதும் போர் தான் அடிக்கும். ஏனென்றால் அது பலமான ஆகாரம். அது அவர்களுக்கு பூமிக்குரிய ஆகாரம் அல்ல, அவர்கள் விருப்பத்துக்குரிய ஆகாரம் அல்ல. அவர்கள் விருப்பம் போல தேவன் அவர்களை நடத்தவில்லை. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவர்களை நடத்துகிறார். இந்த மன்னா அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இறைச்சியை கேட்டார்கள், அதை அவர் கொடுத்தார். பிரமாணம் கொடுத்தார், அதில் பிரியப்படலையே. பிரமாணம் கொடுத்தார், பிரமாணத்தை கடைபிடிக்கும்படியாக அவர்கள் அதற்காக அவர்கள் செவி கொடுத்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. காலைதோறும் வெயில் வருவதற்கு முன்பாக மன்னாவை பொறுக்கி எடுக்க வேண்டும். அங்கேயும் ஆசை தான், எக்ஸ்ட்ராவா பொறுக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சு அதை நார வச்சு நம்முடைய the greediness will always think. நம்முடைய அந்த தன்மை, எல்லாவற்றுக்கும் ஆசைப்படக்கூடிய தன்மை எப்பொழுதும் நாட்டம் எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் கொடுக்கும் என்பதற்கு இவர்கள் சொன்னபடி அளவாக பொறுக்காமல் அதிகமாக பொறுக்கி எடுத்து இவர்களுடைய கூடாரங்கள் நாரி அங்கே மோசை வந்து திட்டி அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தக்கூடிய இடத்துல தான் மண்ணாலேயும் இருந்திருக்கிறாங்க. அது அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் காடையை கேட்டு வாங்கினார்கள். காடையை புசித்த அவர்கள் அங்கேயே வெட்டப்பட்டார்கள். இச்சித்தவைகளை கேட்டு அழிக்கப்பட்டு போனார்கள். உள்ள போகலையே. சரி, வேவு பார்க்க அனுப்பினாரு. வேவு பார்க்க போன ஆட்கள் அவங்களும் அவ்வளோ பயங்கரமா இருக்கிறாங்க. ஏனாக்கியரின் புத்திரரை கண்டோம், கண்டிப்பா நம்ம அழிஞ்சு போயிடுவோம். சரி, அழிய போற, ஏன் இந்த திராட்சை கொலைகளை கொண்டு வந்தீர்கள்? ஏன் இந்த பழங்களை கொண்டு வந்தீங்க? வேவு பார்க்க போன ஊர்ல இருந்து பழங்களையும் திராட்சை கொலைகளையும் தேனு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களே,
கொண்டு வந்துட்டு அந்த தேசம் புசிப்புக்கு நல்லா இருக்கு, நம்ம இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், ஆனால் ஏனாக்கியரை கண்டு நாங்கள் அஞ்சுகிறோம், அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம்னு சொன்னீங்களே. அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியிலே பலன் கொள்ளவோ தேவனை விசுவாசிக்கவோ ஏது இல்லாத அளவுக்கு போய்விட்டார்கள். இங்கே தான் மோசையும் ஆரோனும் கூட சிக்கிவிட்டார்கள். அங்கே மோசேயும் ஆரோனும் கூட உள்ளே பிரவேசிக்க முடியாது என்று போனது என்ன? கீழ்ப்படியாமை, விசுவாசத்தை காத்து கொள்ளவில்லை, அங்கே தவறு இழைத்தார்கள். இந்த 3 பாயிண்ட்ல தான் இவங்களை உள்ள போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஜனத்துக்கு முன்பாக நீங்கள் விசுவாசமாக இல்லை அப்படின்னா they are not loyal before the people. ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் அங்கே தங்களுடைய லாயல்ட்டியை காத்துக்க முடியல, தங்களுடைய விசுவாசத்தை காத்து நடக்க முடியவில்லை. ஜனத்துக்கு முன்பாக விசுவாச குறைவாக நடந்து விட்டீர்கள். பேச சொன்னார், கீழ்ப்படியாமல் அடித்து விட்டீர்கள். அந்த தண்ணீருக்காக மேரிபாவின் தண்ணீரின் பிரச்சனையில் அங்கே அடித்து விட்டீர்கள். விசுவாச குறைவாக நடந்து விட்டீர்கள், கீழ்ப்படியாமல் போனீர்கள். இந்த 3 பாயிண்டில் மோசேவும் போகலை. ஆரோனுடைய பேர் டைரக்டாக உள்ளே போகலைன்னு போடல, ஏன்னா அந்த ஆசாரியத்துவம் தொடர்ச்சியாக நடக்கிறது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா உணவு தான் பிரச்சனை என்ற இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போன அந்த புருஷர்கள், யூத புருஷர்கள், அவர்கள் உணவு எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடோடு இருந்தார்கள். அந்நிய தேசத்திலே தேவனை ஆராதிக்கக்கூடிய இடத்துல இருந்தார்கள். அவர்கள் பாபிலோனின் உச்சகட்டத்தில் ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆசையெல்லாம் எருசலேமை பற்றியதாக இருந்தது. 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக தங்கள் பலகணிகளை திறந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜாவின் பானத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டார்கள். அதனாலே மரணம் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அக்னி ஜுவாலையோ அக்னியோ அங்கே சிங்கக்கெவியோ அவர்களை சேதப்படுத்தவில்லை என்ற இடத்துல இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரியவர்கள் போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. நாம் உலகத்துக்குரிய காரியங்களுக்காக கவலைப்படக்கூடாது. உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமே, உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் உலக கவலை உள்ளவர்களாக இருக்கிறோமா? உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் உலகத்தின் வளர்ச்சிக்காக நாம் பாடுபடுகிறது போல ஆவிக்குரிய வளர்ச்சியிலே பாடுபடுகிறோமா? அந்த சிரத்தை எடுக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்முடைய கர்த்தர் சொல்லிவிட்டார். வானத்து பறவைகளை பாருங்கள், பூமியின் அந்த பூக்களை பாருங்கள், அவைகளை உடுத்து வைக்கிறார், அவைகளை போஷிக்கிறார். வானத்தின் பறவைகள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை. ஆனால் அவைகள் பறக்கிறது, தேடுகிறது, அவரை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து பாடுகிறது. இதை அதை செய்து கொண்டே இருக்கும். காலையில் எழுந்து அவரை பாடி புகழ்ந்து அது தேடி அது அடைந்து கொள்ளுகிறது. நாம் பாடுகிறதும் இல்லை, தேடுகிறதும் இல்லை என்ற இடத்துல எப்படி அடைந்து கொள்ள முடியும்? அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகளை சிருஷ்டிகள் வெளிப்படுத்துகிறது. ஆனால் அவருடைய சாயல ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அதை வெளிப்படுத்துகிறோமா? நாம் பூமிக்குரிய கவலை உள்ளவர்களாக இருந்தால் எப்படி நாம் விடுவிக்கப்பட்டோம், எகிப்திலிருந்து புறப்பட்டோம்னு எப்படி சொல்றது? பூமிக்குரிய கவலை உள்ளவர்களாக இருந்தால் எப்படி அவரோடு பிரயாணிக்கிறோம் என்று சொல்லுகிறது? பூமிக்குரிய கவலை உள்ளவர்களாக இருந்தால் எப்படி நீங்கள் கானானை சுதந்திரிப்பீர்கள்? அதான் கேள்வி. அங்கே உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் உலகத்துக்குரிய கவலை உள்ளவர்களாக, உலகத்துக்குரியவர்களை தேடுகிறவர்களாக, உலகத்துக்குரிய காரியங்களிலேயே நாம் இருக்கக்கூடாது என்பதுதான் கருத்து. அந்த கல்லனும் கூட அந்த கடைசி நேரத்தில் அவனுடைய சரீர பிரச்சனைகளை குறித்து அவன் கேட்கல. ஐயா இதிலிருந்து எப்படியா என்னை விடுதலை ஆக்கிருக்கேன்னு கேட்கல. இந்த வழியெல்லாம் போயிருட்டோம் அப்படின்னு கேட்கல. அவன் நித்தியத்துக்குரியவைகளை கேட்கிறான். உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும், என் பாவங்களை மன்னியும். அவர் மன்னிக்க வல்லவர், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அங்கே அவர் வரும்பொழுது என்னை நினைத்து என்னை சேர்த்து கொள்ள வல்லவர் என்று அவன் நித்தியத்துக்குரியவைகளை தான் கேட்கிறான், இம்மைக்குரியவைகளை அல்ல. மேலானவைகளை நாம் நாடி தேட வேண்டும், பின்னானவைகளை அல்ல, முன்னானவைகளை நாம் தேட வேண்டும். இருள அதிகாரத்திலிருந்து எதுக்காக நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார்?
எதற்காக அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார், நாம் எப்படி முன்குறிக்கப்பட்டவர்கள், எதற்காக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், எதற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இவைகளிலே முற்றிலுமாக வெற்றி சிறந்திருக்கிறார். ஒரு ஆதாமின் விழுகையோ ஒரு இஸ்ரவேலின் குறைபாடோ எங்கே நிவர்த்தியாகிறது என்றால் மேசியாவில் தான் அது நிறைவை பெறுகிறது. அவர்தான் அதை சரியாக செய்து முடித்திருக்கிறார். அவர் உணவில் இருந்த பிரச்சனையை நீக்கியிருக்கிறார், உலகத்திலிருந்து விடுதலையும் ஆக்கியிருக்கிறார், நமக்கு ஆளுகையும் தரக்கூடிய இடத்திலே அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் என்று அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எதிரி கொண்டு வந்த 3 சோதனையை அவர் ஜெயித்தார். அவர் தன்னை தாழ்த்தினது மாத்திரமல்ல, யூதர்களால் அவர் தாழ்த்தப்படும் போது அவர் ஒப்பு கொடுத்தார் தேவ சித்தத்துக்கு. அவர் முற்றிலுமாக தேவ சித்தம் செய்து அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். அதை தான் இங்கே சொல்லுகிறார். சகலமும் நமக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் சகலமும் நமக்கு தகுதியாக இருக்காது. சகலத்தையும் நாம் தகுதி இல்லாமல் அதை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருந்தால் ஒரு நாள் அதற்கு நாம் அடிமைப்பட்டு போய்விடுவோம். சகலமும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, சகலமும் எனக்கு தகுதியாக இருக்காது, சகலத்தையும் நான் அனுபவிக்கலாம், அதுக்கு நான் அடிமையாக முடியாது என்ற இடத்திலே சகலமும் எனக்கு தகுதி அல்ல, நான் அடிமையாக மாட்டேன் என்று கொண்டு வந்துதான் வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். தேவன் இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார். போஜனமும் ஒளிந்து போகும், வயிறும் ஒளிந்து போகும் என்றால் நாம் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் கிறிஸ்துவுக்குரியதாக ஒரு கண்ணியத்தோடு அது பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரம், நம்முடைய வஸ்திரமும் மிக முக்கியம் என்ற இடத்துல எப்படி கொண்டு வருகிறார்? சரீரமும் அங்கே உணவும் ஜீவனும், அங்கே உடையும் சரீரம். உங்களுடைய உணவை காட்டிலும் ஜீவன் முக்கியம். அப்படின்னா நாம் ஜீவிக்கும்படியாக உண்ண வேண்டும். போஜன பிரியனாக இருந்தால் நாம் மரித்து விடுவோம் என்று கொண்டு வருகிறார். நாம் உடுத்துவது சரியான தகுதியான வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். இது ரெண்டையும் கொண்டு அதற்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் உண்ணவும், நாம் உடுக்கவும், நாம் இருக்கவும் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார் என்றால் நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து இவைகளை செய்து தேவ சித்தம் செய்து அவர் ஜெயித்திருக்கிறார். அவர் மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் நம்மையும் உயிரோடு எழுப்புவார் என்று அவர் 14ஆம் வசனத்தை கொண்டு வர்றார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். எப்ப எழுப்புவார்? நாம் கிறிஸ்துவுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் கிறிஸ்துவுடையதாக இருந்து தேவ சித்தம் செய்ய வேண்டும். நாம் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக செய்தால் நாம் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவோம், மெய்யாகவே தேவனால் நடத்தப்படுவோம், மெய்யாகவே சுதந்திரத்தை அடைந்து கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சத்தோடு அவர்கள் அங்கே எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாலும் அவர்களுடைய மனது முழுவதும் எகிப்து இருந்தது. அவர்கள் வனாந்தரத்திலே தேவனுடைய மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தினாலும், மோசையினால் சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் புறஜாதிகளைப் போலவே வாழும்படியாக அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் அங்கே யோர்தானை கடந்து சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசித்தாலும் கூட அவர்களுடைய தன்மைகள் மாறாததினாலே அங்கே தேவன் அடிமைத்தனத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். அங்கே நியாயாதிபதிகள் காலத்தில் ஜாதிகள் அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். பாபிலோனுக்கு அடிமையாக போனார்கள். அங்கே அசீரியர்களும் அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். அந்தி கிறிஸ்துவுக்கும் தங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். இந்த அடிமைத்தனம் நாம் நீக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அடிமை நுகம் நீக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தம் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், நீடிய பொறுமையாக இருக்கிறேன், தேவ சித்தத்தை செய்திருக்கிறேன். தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவை நாம் அடைந்து கொள்ளும் போது, அண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லா விதத்திலும் அது பூர்த்தியாக்கப்படுகிறது. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் ஒரு ஜெயத்தையும் ஒரு பரிபூரணத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் வந்து அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இருள அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு அதற்காகவே கொண்டு வந்திருக்கிறார். உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்ன இடத்துல உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்றால் தேவனுடைய ஆவியின் நிறைவு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அவருடைய அன்பின் நிறைவு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் நம்முடைய வாய் பேசும் என்றால்
நம்முடைய வாயினாலே இந்த சத்தியங்கள் அறிக்கை செய்யப்பட்டு நம்மாலே அந்த சத்தியங்கள் சுதந்திரிக்கப்பட வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண கர்த்தர் நானே, தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன். இவர்களுக்கு வேறொருவர் சொன்ன வார்த்தை இவர்களை நிறைவாக கொண்டு வர முடியும். தேவ அன்பினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றியிருக்கிறார். இந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5:5 சொல்லப்பட்டது. இந்த கால வேளையிலே தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு கீழ்ப்படியாமையோ, ஒரு விசுவாச குறைவோ, ஒரு தவறோ நம்முடைய ஜீவியத்திலே வந்துவிடக்கூடாது என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய அபிஷேகத்துக்கும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அங்கே வேத வாக்கியங்கள், இயேசு சொன்ன வசனங்கள் அப்போஸ்தல உபதேசமாக நமக்கு இணைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாத்து கொள்ளக்கூடிய முறைகள் நமக்கு உபதேசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு நாம் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மெய்யாக விடுதலையாக்கப்படாதது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருந்து விடக்கூடாது. அவரோடு பிரயாணித்தவர்கள் முழு இருதயத்தோடு மனதோடு அவர்கள் அன்பு கூர்ந்து அவரோடு பிரயாணிக்காமல் அவர்கள் முரட்டாட்டம் பண்ணி அந்த வனாந்தரத்திலே மடிந்து போனது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வழியிலே மடிந்து விடக்கூடாது. அவர்கள் சுதந்திரத்துக்குள்ளே முழுவதும் பிரவேசிக்கவில்லை. அவர்கள் அங்கே முரட்டாட்டம் பண்ணவர்களுடைய பிணங்கள் அந்த வனாந்தரத்தில் விழுந்தன. நாம் அப்படி இருக்க. யோசுவாவும் காலேவும் பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்து அவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். அதே போல நாம் தேவ சித்தம் செய்து அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சுதந்திரத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தம் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று நம்முடைய கர்த்தர் சொல்லியிருக்கார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவியத்திலே நாம் சரீரத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், நம்முடைய ஜீவியத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக எப்படி ஜீவிக்க வேண்டும், நம் இருதயத்தை நாம் எப்படி அன்பினால் நிரப்பி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உபதேசத்தின் வழியாக இந்த சரீரத்தை நாம் எப்படி செவ்வையாக பாதுகாக்க வேண்டும். இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. கர்த்தர் இந்த சரீரத்தை அவர் ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதுமாக அவருடைய கரத்திலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக இந்த உபதேசங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து வாழும்படியாக இந்த நாளிலே நாம் இந்த சத்தியங்களை கேட்டிருக்கிறோம். இதோடு உள்ள கிருபை நம்முடைய ஜீவியத்தை செவ்வையாக்கட்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.